ஹாய் கைஸ், என்னோடய பேர் வந்துட்டு தருண். நான் பட்டாயத்தலையிலேருந்து வரேன். நான் ஒரு 5 வருஷமாக மொபைல் ஃபீல்டில் இருக்கேன். சேல்ஸு ஓரளவுக்கு தெரியும் நமக்கு, சர்வீஸும் பண்ணுவேன். இருந்தாலும் சிப் லெவல் சர்வீஸு கொஞ்சம் பண்ண மாட்டேன். அதனால் சரி அதை கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு எந்த இன்ஸ்டியூட் போகலான்னு சொல்லிட்டு நிறையா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ சாரோடது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் சார், வரலாமான்னு கேட்டேன். அப்பயும் அவர் பேசினார், வாங்க பார்த்துக்கலான்னாரு. அப்புறம் சுச்சுவேஷனால் என்னால் வர முடியல. நான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். போன மாதம் கேட்டு அப்போ என்ன சொன்னாரோ அதே தான் இப்பயும் சொன்னார், வாங்க பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்மள்கிட்ட ரிட்டன் போகாது மொபைல், அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம், ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாரு. சரி வந்தோம், கிளாஸ் அட்டன் பண்ணோம். கிளாஸ்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாப்புல. நீங்கள் எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் அதை இதே பண்ண மாட்டார். இதுதான் சொல்லி கொடுத்தல, முன்னாடியே கவனிக்கிறது இல்லையா, அதெல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தடவை ரீபால் பண்ணி காமிங்கன்னாலும் காமிப்பார். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நல்லா கற்றுக்கலாம். வந்து ஒரு 2-3 நாள் எங்களுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்னடா நம்மளால் பண்ண முடியலன்னு. அப்புறம் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும், இதை மாற்றுங்க, கையை கரெக்டாக வைங்க, ஸ்டென்சில்ஸை கரெக்டாக வைங்க, எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன நுணுக்கமாக எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஒரு 3ஆவது நாள்லேயே நாங்கள் எல்லாமே பிக்கப் ஆகிட்டோம். ஒரு 5ஆவது நாள்லாம் நாங்கள் பேஸ்டடே பண்ணியே கொடுத்துட்டோம் அவருக்கு. எந்த ஒரு பாலும் ட்ராக் கட் ஆகாமல் அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். பிடிஎஃப் தான் அதில் ரொம்ப 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 முக்கியம். தியரி கிளாஸ் காலையில் தியரி நடக்கும், மதியானம் ப்ராக்டிக்கல் நடக்கும். நீங்கள் ஒரு போர்ஷனை முடிக்கிற வரணும், அடுத்த போர்ஷனுக்கு அவர் போகவே மாட்டார். நீங்களே சொன்னாலும். இப்போ நாங்கள் எங்கள் பேட்சில் மொத்தம் 5 பேர், அதில் ஒரு 2 பேர் வந்துட்டு இஷ்யூனாலும் நாங்கள் அடுத்த பேட்சில் ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லி நாங்கள் வெறும் 3 பேர் தான். அதனால் இப்போ நாங்கள் 2 பேர் ஒருத்தர் பண்ணிட்டாரு, மீதி 2 பேர் பண்ணலைன்னா கூட அவர் பண்ணால் தான் மொத்தமாகவே அடுத்த பேட்சுக்கே நாங்கள் போவோம், அடுத்த செக்ஷனுக்கே நாங்கள் போவோம். அந்த மாதிரி தியரி ரொம்ப சூப்பராக. நீங்கள் தியரி நடத்திக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் ஒரு 5 தடவை ஒரே டவுட்டு கேட்டாலும் நீட்டாக சொல்லி தருவார். பிடிஎஃப் தான் அதில் முக்கியம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா அன்றைக்கே பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவார். அந்த பிடிஎஃபை நீங்கள் நடத்தினதை அந்த ஒரு சாப்டரை நீங்கள் படித்து பார்த்தாலே போதும். அது என்ன ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்தாலும் புரிகிற மாதிரி நல்லா தமிழ் தான், ஃபுல்லாக தமிழ் தான். இங்கிலீஷே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இங்கிலீஷ் தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. தமிழ் தான் ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப். அதனால் நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தாலே இந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் கூட அவசியம் இல்லை. இன்னொன்று 2வது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருப்பார். எந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளை ஆட் பண்ணிடுவார். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம், உடனே ரிப்ளை பண்ணிடுவார். ஃப்ரீயாக இருக்கப்போ டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவார். நம்ம அதுக்கேற்ற சொல்யூஷன் கரெக்டாக ஆகி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணி குரூப்லேயே போட்டிருக்காங்க. நாங்களே நிறையா பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே வரப்போ அதெல்லாம் நிறையா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல டெக்னீஷியனாக ஆக்குவார். இங்கே இதுதான் மேட்ரு, இது வந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி தர மாட்டார். எல்லாமே யூனிவர்சல் மெத்தடு தான். ஒரு மைக்கு கேட்கல, அதுக்கு நீங்கள் இதை பண்ணுனா சரியாக பேரெலாம் சொல்லி தர மாட்டார். இதுவும் பண்ணணும், இதனாலையும் பண்ணணும், இப்படியும் பண்ணணும். இதில் ஒரு 3 மெத்தடை சொல்லி கொடுத்துருவார். ஒரு ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் ரெடி பண்ணால் இங்கே செட் ஆகாது. யூனிவர்சல் மெத்தடு இதெல்லாம், இந்த காம்பனன்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் இதிலே சரியாக போலையா, அப்புறம் இதை செக் பண்ணுங்கள், அதை சரியாக போலையா, அதை செக் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு 3 ஸ்டெப்பு இருக்கும் இதில். அதுலேயே நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். மொபைலில் கரெக்டான ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மொபைலை ரைட்டாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 மெத்தட் இருக்கும். அந்த 5 மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் தான் இருக்கும் அப்படின்னு. இதில் ட்ரிக்ஸு ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. ஒரு ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாமல் ரொம்ப சுற்றிக்கிட்டு அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி அதுவே ஒரு 1/2 hour ஆகும். அது ஒரு 5 நிமிஷத்தில் குறைச்சி கொடுத்துருவாரு. அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே செக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் இந்த ரீடிங் வந்துருச்சுனாலே அங்கே கண்டிப்பாக அது ஃபால்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் யோசிக்கவே வேணாம், எடுத்து ரீபால் பண்ணால் சரியாக போயிடும். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரிக்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. அவரோட பிடிஎஃப் தான் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு 20-25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னார். அது அப்படியே ஒரே பிடிஎஃபாக எங்களுக்கு கொடுத்துட்டாரு. நாங்கள் கிளாஸோட எண்டு டே இதில் எங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துட்டாரு. இது வரலும் நடத்தின எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இதை பார்த்தாலே போதும், உங்களுக்கு டவுட்டே கண்டிப்பாக வராது. அந்தளவுக்கு ஃபுல்லாக தியரி தான் முக்கியம். தியரி ப்ராக்டிக்கல் இது ரெண்டும் நீட்டாக ஸ்டேபிளாக பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அது ரொம்ப நடத்தினார், இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை எங்களுக்கு, இது நடத்தினார், அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு இல்லாமல் ரெண்டுமே ஈவனாக நடத்திட்டாப்புல. அதனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கடைசியில் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, இந்த மேலே ஒரு மொபைல் வந்தால் ரெடி பண்ணிடலாம்
அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே நம்பிக்கை வந்துடுச்சு. நாங்கள் லைவ் மொபைல் கொண்டு வந்தோம், அதுவே நேற்று ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்பி வாங்க, உங்களையும் கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியன் ஆக்குவார்.